திமுக வந்து இந்த தேர்தலில் இவ்வளோ ஒரு படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிங்களா? எந்த அடிப்படையில் கணிச்சிங்க? இல்லை சார், அதான் நம்ம முன்னாடியே கூட உங்கள்கிட்ட பேசியிருந்தபோது நம்ம ஒரு விஷயம் சொன்னோம். பராசக்தியில் ஆரம்பித்தது பராசக்தியிலே வெற்றி பெறத்துக்கு எப்படி? வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது அது ஒரு சின்ன ஒரு இந்த நிமித்த இப்போ அந்த அடிப்படையில் தான். சிவகார்த்தியனுடைய அந்த பராசக்தி படத்தை இது வச்சு. ஆமாம், அது வந்துட்டு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சார்ந்து அது ஒரு பெரிய பேசும் படம்ல. ம். அது ஆரம்பிச்சது அதே மாதிரி 60 வருடம் ஒன்ஸ் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் வரும். ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அது மாதிரி எப்பயுமே ஒரு சேஞ்ச் ஓவர் வரும். கிரகங்களுடைய மாற்றம். ஆமா, கிரகங்களோட மாற்றத்தை அடிப்படை தான் அரசியல் நோக்கத்தில் சொல்றது எல்லாமே கிரகம் அடிப்படையில் தான். அப்படி பார்க்கும்பொழுது 60 வருஷம் ஆயிடுச்சு. அதனால ஒரு சேஞ்சஸ் வரும். இதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம ஜோதிட கணிப்பு சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, சந்திரன் சனி இணைவு இருக்கும் பொழுது அது மீடியா அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ சோஷியல் மீடியா மூலிமா செய்யப்பட்ட அந்த கேம்பெயின் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கு.